வெறும் 20 வயசே ஆன ஷியா கோயல் அப்படிங்கிற ஒரு அரக்கத்தனமான பொண்ணு பல கோடிக்கு அதிபதியாக இருந்த 26 வயசு இன்னசென்ட்டான கேத்தன் அகர்வால் அப்படிங்கிற பிஸ்னஸ் மேனை பயங்கரமான மர்டர் பிளான்ஸ் எல்லாம் போட்டு கொலை பண்ணது எப்படி, அதை பற்றி தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கீங்க. வெல்கம், திஸ் இஸ் தாரணேந்திரன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 26 வயசு பிஸ்னஸ்மேன் கேத்தன் அகர்வாலுக்கும் 20 வயசு பொண்ணு ஷியா கோயலுக்கும் நிச்சயதார். கேத்தன் அகர்வால் 26 வயசு பிஸ்னஸ்மேன், சக்ஸஸ் குரூப்போட ஓனர். அதாவது அவங்க தாத்தா காலத்திலேருந்தே வழியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்க. கேத்தன் அகர்வால் என்னதான் 26 வயசானாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப யங்காக இன்னசென்ட்டாக தான் தெரிகிறாரு. அடுத்தது ஷியா கோயல் 20 வயசு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 20 வயசுனா காலேஜ் படிக்கிற பொண்ணு தான், ஒரு சாதாரண ஒரு சின்ன பொண்ணு தான். ரெண்டு ஃபேமிலிக்குமே சொத்துலையோ எதுலையுமே குறை கிடையாது. கேத்தன் அகர்வால் 600 கோடி சொத்து மதிப்பு கொண்ட ஒரு மனுஷன். இந்த கேத்தன் அகர்வாலுக்கும் ஷியா கோயலுக்கும் மேரேஜ் செலவே 17 கோடியில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்படியே கல்யாண பேச்சில் ஸ்டார்ட் ஆகி என்கேஜ்மெண்ட்டு, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ், அப்படி இப்படின்னு ரொம்ப பிஸியாக இந்த ஷியா கோயலும் கேத்தன் அகர்வாலும் ரொம்ப அழகான லைஃப்பை லீட் பண்ண போகிறதா நினச்சி போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் ஷியா கோயலுக்கு பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கு பொக்கே, அவ்வளோ பெரிய ஹோட்டலை அவளுக்காக மட்டுமே புக் பண்ணி பொக்கேஸ் அது இதுன்னு அவ்வளோ அழகாக ட்ரீம். நம்ம எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி நம்மளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட அளவுக்கு அதிகமாக அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணவர் தான் கேத்தன் அகர்வால். தன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்க்கு இவ்வளோ அழகான ஒரு பர்த்டேவை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். பட் இந்த சம்பவம் நடந்தது அவள் பர்த்டே அன்னைக்கு தான். இப்போது இந்த ஷியா கோயலோட ஃபேவரட் பிளேஸ்னால் அது புனேயில் இருக்கிற அந்த லொஹாகாட் அப்படிங்கிற ஃபோர்ட். ஸோ என்னோடய பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம இந்த ஃபோர்ட்டுக்கு ஒரு டைம் போகணும், விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேத்தன் அகர்வாலை கம்பல் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக, மேரேஜ் ஆக போகிற கப்பல் எப்படி இருப்பாங்க அவ்வளோ ஜாலியாக அந்த ஃபோர்ட்டில் என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஒரு 400 அடி பள்ளத்தில் தவறுதலாக கேத்தன் அகர்வால் கீழே விழுந்துடுறாரு. உடனே அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி, இந்த சம்பவம் நடக்கிறது மார்னிங் 10:30க்கு நடந்து இம்மிடியேட்டாக அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாத்துக்கும் கால் பண்ணி எல்லாரையும் வர வச்சு ரெஸ்கியூ டீமை கூப்பிட்டு அவரை காப்பாற்ற முடியலை. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டார். 400 அடி பள்ளத்தில் இறங்கி அவரோட டெட் பாடியை மேலே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த சம்பவம் நடந்தது 12:30க்கு. 2 மணி நேரத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு தேடி அந்த டெட் பாடியை மேலே எடுத்துகிட்டு வராங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஷியா கோயல், இவ்வளோ அழகாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ரொம்ப அழகான லைஃப்பை எனக்கு கொடுக்க போகிறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி தவறுதலாக இறந்து போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் கண்டினியூஸாக போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்காங்க ஷியா கோயல். இப்போது இது ஒரு ஆக்சிடென்டல் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இறந்து போன கேத்தன் அகர்வாலோட அம்மாவுக்கு இந்த டெத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த டெத்தில் சந்தேகம் இருக்குது, தயவு செஞ்சு சிசிடிவி கேமராஸ் எடுத்து பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், இவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் ஜாலியாக சுற்றிருக்காங்க, என்கேஜ்மெண்ட், பர்த்டே பார்ட்டிஸ்னு அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க, அவங்களோட லைஃப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க ரொம்ப அழகாக ஷியா கோயல் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஆக்சிடென்டல் ஃபால் நடந்துருச்சு. இதுக்கு ஏன் கேத்தன் அகர்வாலோட அம்மா அவரோட டெத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கொஷின் வருதுல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஷியா கோயலோட கேத்தன் அகர்வால் 2 டைம் இதே ஃபோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் போனப்பவே ஷியா கோயல் கேத்தன் அகர்வாலை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. ஆனால் அவர் ஒரு சின்ன மரக்கலையை பிடிச்சி தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு மேலே எந்திரிச்சு வரும்போது ஏன் என்னை தள்ளி விட்ட அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே ஏதோ பாம்பெல்லாம் இருந்த மாதிரி கத்திருக்காங்க. பாம்பு அதை பார்த்து பயந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கள தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ் தெரிஞ்சதுலேருந்து கேத்தன் அகர்வாலோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பாம்பை பார்த்தா பாம்பை தானே தள்ளி விடணும், எதுக்கு உன்னை தள்ளி விடணும் அப்படின்றது அவங்க மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. பட் எனிவே தே ஆர் லவ்விங் கப்புள்ஸ், அவங்க மேரேஜ் பண்ண போகிறாங்க. அதனால அவங்க பெரிய ஒரு சஸ்பிஷன் அளவுக்கு கொண்டு போகலை. சரி, ஓகே, ஒரு சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பயத்தில் தள்ளி விட்டுட்டாங்க. ஆனால் 2வது டைம் இதே ஃபோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு கேத்தன் அகர்வால் சொல்லும்போது அவங்க அம்மா அந்த ஃபோர்ட்டுக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கும் தெரியாமல் அகெயின் ஷியா கோயலோட போயிருக்காரு. இந்த டைமும் இந்த மர்டர் அட்டெம்ப்ட் எப்படியோ ஃபெயில் ஆகிடுது. 2 டைம் அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அது நடக்கலை. ஆனால் இப்போது மறுபடியும் ஷியா கோயல் அவங்களோட பர்த்டேவை ஒரு ரீசனாக வச்சு கேத்தன் அகர்வாலை மறுபடியும் அதே ஃபோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு தான் இந்த ஆக்சிடென்டல் ஃபால், அதாவது அந்த மர்டர் நடந்தது இன்றைக்கி தான். அதனால தான் கேத்தன் அகர்வாலோட அம்மாவுக்கு லைட்டாக ஒரு சஸ்பிஷன் வந்திருக்கு. கேத்தன் அகர்வாலோட அம்மா அவரோட டெத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னதும் தயவு செஞ்சு சிசிடிவி கேமராஸை நீங்கள் பாருங்கள், ஏதாவது நடந்திருக்கான்னு பாருங்கன்னு அவங்க அம்மா மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணவும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதே லொஹாகாட் ஃபோர்ட்டில் யாராவது சஸ்பீஷியஸாக இருக்காங்களா அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஹூட் போட்டுக்கிட்ட ஒரு மனுஷன் போகிறாரு. அதாவது கொளுத்துற வெயில்ல ஹூடி போட்டுக்கிட்டு யாராவது போவாங்களா? ஹூடி போட்டு மாஸ்க் போட்டு மறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரியா சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் இருந்திருக்காரு.
அந்த பர்சன் யாரு, இந்த பர்சனோட ஷியா கோயலுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அவரோட பேரு சேத்தன் சௌதாரி. அவரை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சா காண்டாக்ட் பண்ண முடியல. பல கால்ஸ் போலீஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா கால் அவங்க யாருமே எடுக்கல. இன்ஸ்டட் அவர் இன்னொருத்தரோட ஃபோனில் அவரோட சிம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஷியாக்கும் அவருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணும்போது ஷியாவோட காண்டாக்ட் நம்பர் அதில் இருந்திருக்கு. அவங்க நிறைய கான்வர்சேஷன்ஸ் அண்ட் ஃபோன் லாக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. ஈவன் அவங்களோட கேலரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுருக்காரு. அட் தி சேம் டைம் ரீசைக்கிள் பின்னை கூட எம்டி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தான் சஸ்பிஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. ஷியா கோயலோட ஃபோன் டீட்டெயில்ஸை பார்க்கும்போது அவங்களும் அவங்களோட ஃபோனில் இருக்கிற இமேஜஸ், கான்வர்சேஷன்ஸ், சேட் ஹிஸ்ட்ரி, ரீசைக்கிள் பின் எல்லாத்தையுமே எம்டி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே சஸ்பிஷன் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகுது. இன்னும் இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது சுற்றி இருக்காங்களா, போயிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜஸில் அவங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, ஷியா கோயலோட பர்த்டேக்கு, அதாவது கேத்தன் அகர்வாலோட மர்டர் நடந்த அன்னைக்கு முந்தின நாள் சேத்தன் சௌதாரியும் ஷியா கோயலும் ரொம்ப இன்டிமேட்டாக உட்காந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலி இட் வாஸ் அ மர்டர் பிளான். 2 டைம் மர்டர் அட்டம் பண்ணியும் ஃபெயில் ஆனதுனால மறுபடியும் அதே ஃபோட்டோ கூப்பிட்டு போய் இன்னொரு டைம் அட்டம் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்ட மர்டர் பிளான் தான் அது. ஸோ இங்கே இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த சேத்தன் சௌதாரியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது அவரும் ஒரு வெல்த்தி ஃபேமிலியில் உள்ள ஒரு பர்சன் தான், ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் அ பாப்புலர் கிரிக்கெட்டர். கிரிக்கெட் லீக்கில் வின் பண்ணி அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. நிறைய டைம் ஷியா கோயலோட கிரிக்கெட் மேட்சஸ்க்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து போய் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய நிறையா டீட்டெயில்ஸ் போலீஸ்க்கு கிடைக்குது. இப்போது ஷியா கோயலையும் சேத்தன் சௌதாரியும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் வச்சு அவங்கள இன்ட்ராகேட் பண்ணும்போது இந்த ஷியா கோயல் சொன்னது என்ன அப்படின்னா, நிஜமாவே கேத்தன் அகர்வால் தவறி தாங்க விழுந்துட்டாரு, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், பாருங்கள் என்னோடய போஸ்ட்டை அப்படி இப்படின்னு ரொம்ப ட்ராமா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்ட்ராகேட் பண்ண தான், இல்லை நானும் சேதன் சௌதாரியை லவ் பண்ணோம், வீட்டுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணால் என் ஃபேமிலி நேம் கெட்டு போயிடும், அது பெரிய டேமேஜ் ஆகிடும், அதை நான் பண்ண விரும்பலை, தேட்ஸ் வை வி வாண்டட் டு கில் கேத்தன் அகர்வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இன்னும் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கேத்தன் அகர்வாலுக்கு தலையில் ஒரு சின்ன ஒரு பால்ட்னஸ் இருக்குது, அதனால் அவர் எப்போவுமே ஒரு சின்னதாக ஒரு விக் வச்சுட்டே தான் சுற்றிட்டு இருப்பார். இது எனக்கு பிடிக்கலை, ஒரு விக் வச்சுருக்கிற ஒருத்தனை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விக் வச்சுருக்காருங்கிறதுக்காக ஒரு மர்டர். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொலை பண்ண நான் இன்சிஸ்ட் பண்ணல, இட் வாஸ் இன்சிஸ்டட் பை சேத்தன் சௌதாரி. அவர் தான் எப்படியாவது மர்டர் பண்ணிடலான்னு சொல்லிகிட்டே இருந்தார் அப்படின்னு ஷியா கோயல் சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைம் சேத்தன் சௌதாரியை இன்ட்ராகேட் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலி நாங்கள் மர்டர் பிளானே பண்ணலை, பட் ஷியா கோயல் என்னோடய ஃபேமிலி நேம் டேமேஜ் ஆகக்கூடாது, ஸோ த ஒன்லி திங் வி கேன் டூ நவ் இஸ் டு மர்டர் கேத்தன் அகர்வால் அப்படின்னு அவங்க தான் இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னு சேத்தன் சௌதாரி சொல்லியிருக்காங்க. 2 பேரும் மாற்றி அவங்களையும் மாற்றி ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போது இந்த உண்மை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கேத்தன் அகர்வாலோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா ஆல்ரெடி ஒரு டைம் ஸ்னேக்குன்னு சொல்லி ஃபோர்ட்லேருந்து தள்ளி விட்டுருக்காங்க. ஆனால் அது ஆக்சிடென்டல் ஃபால்னு சொல்லிட்டாங்க. பட் எனிவே அந்த டைமில் கேத்தன் அகர்வால் தப்பிச்சிட்டாரு. செகண்ட் டைமும் எனக்கு தெரியாமல் அங்கேயே கூப்பிட்டு போயிருக்கா. தேர்ட் டைமும் பர்த்டேக்கு அங்கேயே கூப்பிட்டு போயிருக்கா. டெஃபினெட்லி இட்ஸ் அ மர்டர் பிளான். ஸோ இதை இன்னும் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைம் கேத்தன் அகர்வாலோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1 வருஷம் மேரேஜ் தள்ளி போடுறதுலேயே ஷியா கோயல் குறியாக இருந்தாங்க, ஆனால் எங்களுக்கு இந்த மேரேஜ் சீக்கிரம் நடக்கணும்னு இருந்தது, 1 வருஷம் தள்ளி போட என்ன ரீசன் அப்படின்றத நாங்கள் கேட்டோம். அண்ட் அதே மாதிரி இவர் விக் வச்சுருப்பாரு அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். அந்த பொண்ணுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, விக் வச்சுருக்கிற ஒரு வேணாம் அப்படின்னா ஓப்பனாக சொல்லியிருந்தா நாங்களே இந்த மேரேஜை கேன்சல் பண்ணியிருப்போம், எங்கள் பிள்ளையை கொல்றதுக்கு என்ன அவ்வளோ காரணம் வந்தது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அட் தி சேம் டைம் ஷியா கோயலோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை போய் சொல்லும்போது அவங்க அம்மா அப்பா சொல்கிறது என்ன அப்படின்னா, கேத்தன் அகர்வால் ரொம்பவே இன்னசென்ட்டான, ரொம்பவே நல்ல பிள்ளை, எங்கள் பிள்ளையாக தான் நாங்கள் நினச்சோம். இன்கேஸ் நிஜமாகவே எங்கள் பொண்ணு அவரை பிளான் பண்ணி இப்படி கொண்டிருக்கா அப்படின்னா அதே பனிஷ்மெண்ட்டை ஷியாவுக்கும் கொடுங்க, அவளையும் அதே ஃபோர்ட்லேருந்து தள்ளி விட்டு கொண்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி போலீஸ் ஷியா கோயலோட பிரதர் ஷாகில் கிட்ட பேசும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, சேதன் சௌதாரி எங்கள் ஃபேமிலியோட ஒரு குட் ஃப்ரெண்டு தான், என்னோட ஃப்ரெண்டும் கூட, நானும் கிரிக்கெட்டர் அவனும் கிரிக்கெட்டர், அவனும் ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு பர்சன் தான். இஃப் ஷியா கோயல் இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தா டெஃபினெட்லி அவங்களே நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுருந்துருப்போம். பிகாஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, சேம் காஸ்ட் சேம் ரிலீஜன், அவனும் நல்ல வெல்தி ஃபேமிலியில் ஒரு பர்சன் தான், நாங்கள் ஏன் இந்த மேரேஜை தடுக்க போகிறோம். ஆனால் ஷியா கோயல் அப்படி ஒரு விஷயத்தை எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு ஷாகில் சொல்லியிருக்காரு. இப்போ ஃபைனலி ஷியா கோயல் தள்ளி விட்டாங்களா இல்லை சேதன் சௌதாரி தள்ளி விட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பிகாஸ் 2 பேரும் மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறாங்களே தவிர யாரும் உண்மையை ஒத்துக்கலை.
அட் தி சேம் டைம் ஷியா கோயல் தான் அவர் கீழே விழும்போது பக்கத்தில் நின்றுருக்காங்க. அவர் தள்ளி விடுறதுக்காக மறைஞ்சு இருந்திருக்காரு. 2 பேத்துல யார் தள்ளி விட்டதுன்னு தெரியாது. பட் 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. 2 பேருமே மர்டர் பிளான்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த மர்டர் நடக்கிறதுக்கு ஃபியூ டேஸ் பேக் இவங்க 2 பேருமே கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் ஒரு மர்டரை ஆக்சிடெண்ட்டாக காட்டலாம், அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பொருள் தேவை, இந்த மாதிரி நிறைய விஷயத்த சர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட என்னதான் சர்ச் ஹிஸ்ட்ரி அவங்க டெலீட் பண்ணாலுமே போலீஸ்னால் அதை ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. இந்த டீட்டெயில்ஸ் போலீஸ்க்கு கிடச்சிருக்கு. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறதுல தப்பே இல்லை. லவ் பண்ண அதே பையனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதுலையும் தப்பே இல்லை. அதே மாதிரி ஒருத்தன் இன்னொரு பொண்ணை அரேஞ்ச் மேரேஜ் மூலமாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுலையும் தப்பே கிடையாது. இப்போ எனக்கு 2 கொஷின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஷியா கோயலுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல அப்படின்னா அது அவங்க வீட்டில் சொல்லியிருக்கலாம். பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஷியா கோயல் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் கூட வீட்டில் சொல்லவும் இல்லை அவங்க லவ் பற்றி, இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதையும் அவங்க சொல்லலை. ஆனாலும் இதிலிருந்து எப்படி வெளியில் வரலாங்கிறத யோசிக்காமல் கேத்தனை போட்டு தள்ளலான்னு யோசிச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு அரக்கத்தனமான புத்தி. ஒருத்தனை கொலை பண்ணுறது ஈஸி, ஆனால் என் ஃபேமிலி நேமை நான் கெடுக்க விரும்பலைன்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? சரி, என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம்னா தான் உங்கள் ஃபேமிலி நேம் கெட்டு போகும். மாப்பிள்ளை பார்க்கும்போதே சொல்லியிருக்கலாமே, எனக்கு ஒருத்தவங்க கூட நான் லவ் பண்ணுறேன், அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நான் அப்போவே சொல்லியிருக்கலாமே. இது ஒரு கொஷின். இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, இந்த ஷியா கோயலுக்கு வெறும் 20 வயசு தான். என்ன தான் வெல்த்தி ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் 20 வயசு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? மெச்சூரிட்டி இருக்குமா? மெச்சூரிட்டி இல்லாதனால தானே இப்படி ஒரு அரக்கத்தனமான ஒரு புத்தி வந்திருக்கு. இப்படி யோசிக்கிறாங்க. ஷியா கோயலுக்கு 20 வயசுலேயே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு அவங்க பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணதுக்கான காரணம் என்ன? எனக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, இந்த மர்டர் கேஸையும் இன்டர்காஸ்ட் மேரேஜஸில் நடக்கிற அந்த ஹானர் கில்லிங்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்டர்காஸ்ட் மேரேஜில் நடக்கிற ஹானர் கில்லிங்ஸ்லையுமே ஒரு பேரண்ட்ஸும் டிசைட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் பொண்ணு அடுத்த ஜாதியை சேர்ந்தவனோட சேர்ந்து இல்லை கீழ் ஜாதியை சேர்ந்தவனோட சேர்ந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணி என் குடும்பம் பேர் கெட்டு போகக்கூடாது. ஈவன் அவள் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவளை பிடிச்சிட்டு வந்து நாங்கள் கழுத்தறுத்து போடுவோமே தவிர அவளை அப்படி ஒரு இன்னொரு ஜாதியில் இருக்கிறவனோட வாழ விட மாட்டோம் அப்படிங்கிறது தான் எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க. கொலை பண்ணுறது தான் ரொம்ப மோசமான விஷயம். ஆனால் இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜஸில் ஒரு பேரண்ட்ஸையும் அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் பார்த்தா தெரியும் அவங்க ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த அவமானத்தை விட நான் கொலை பண்ணுறது எனக்கு ஈஸி, கொலைப்பழியை நான் சுமந்துக்கிறது ஈஸின்னு யோசிக்கிறாங்க. அது எப்படி? இந்த மர்டர் கேஸ்லேயும் அதே விஷயம்தான். என் ஃபேமிலி நேம் கெட்டு போகக்கூடாது, அட் தி சேம் டைம் ஃபேமிலி நேமை கெடுக்கிறதுக்கு பதிலாக இன்னொருத்தனை கொலை பண்ணுறது ஈஸின்னு ஷியா கோயல் யோசிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.